சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடியின் உடலுக்கு மாஜிஸ்திரேட் முன்னிலையில் உடற்கூறாய்வு நடைபெற உள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், எத்தனை மணிக்கு உடற்கூறாய்வு செய்ய இருக்கிறாங்க? மாஜிஸ்திரேட் மட்டும்தான் உள்ள இருப்பாங்களா, இல்ல காவல்துறை அதிகாரிகளும் உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்களா? இந்த உடற்கூறாய்வின் போது அதை வீடியோ பதிவு செய்யவும் அனுமதி கொடுத்திருக்கிறாங்களா? ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் இன்று காலை புழல் வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் போலீசாரால். குறிப்பாக விசாரணை மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக போலீசார், அதாவது கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் மற்றும் தண்டையார்பேட்டை காவல் ஆய்வாளர் முகமது புகாரி ஆகியோர் தலைமையில் அழைத்து வரும்போது அவர் தப்பியோடி பதுங்கியிருந்த போது போலீசார் சுற்றி வளைத்த போது அவர் துப்பாக்கியை கொண்டு சுட முயன்றதால் அவர் என்கவுண்டர் செய்து போலீசார் படுகொலை செய்தனர். இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடலானது தற்போது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்கு பிணவரையில் வைக்கப்பட்டு அவருக்கு இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறாய்வானது செய்யப்படவிருக்கிறது. குறிப்பாக மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் வீடியோ பதிவு செய்யப்பட்டு என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடலானது இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறாய்வு செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த என்கவுண்டர் சம்பந்தம் தொடர்பாக தற்போது வரை 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்கவுண்டர் வழக்கு சம்பந்தமாக தப்பியோடிய சம்பவத்தில் மேலும் ஒரு வழக்கானது தற்போது மாதாவரம் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புழல் போலீசார் இந்த என்கவுண்டர் தொடர்பாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவுகள் செய்த நிலையில் தற்போது மாதாவரம் போலீசார் தப்பியோடிய சம்பவத்திற்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புழல் போலீசார் என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக ஆயுதம் பயன்படுத்துதல், தாக்க முற்படுதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது மாதாவரம் ஆடுதொட்டி அருகே போலீசார் கொண்டு சென்ற போது ரவுடி போலீஸ் வாகனத்திலிருந்து தப்பி சென்றது தொடர்பாக மாதாவரம் போலீசார் தற்போது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக சிறையில் அல்லது காவலில் இருக்கும் போது தப்பி செல்லுதல், அரசு ஊழியரை தாக்குதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் மாதாவரம் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடலானது தற்போது மாதாவரம் பகுதியில் இருந்த தனியார் மருத்துவமனையில் இருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு உயிரிழந்த திருவேங்கடத்தின் உடல் கைரேக பதிவுகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வீடியோ பதிவுடன் கூடிய உடற்கூறாய்வானது செய்யப்படவிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மாஜிஸ்திரேட் முன்னிலையில திருவேங்கடம் அவரின் உடற்கூறாய்வு நடைபெற இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்த இடத்துல உயரதிகாரிகள்லாம் நேரடியா சென்று ஆய்வும் செஞ்சாங்க. அது குறித்த கூடுதலான தகவல்கள், புதிய தகவல்கள் நமக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா? நிச்சயமாக இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட இடமான புழல் பகுதி வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதியில் இன்று காலை முதலே தொடர்ச்சியாகவே காவல்துறை உயரதிகாரிகள் தொடர் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள நரேந்திரன் நாயர் அவர்களும், அதே போன்று மேற்கு மண்டல இணை ஆணையரான விஜயகுமார், மாதாவரம் துணை ஆணையர், அதாவது கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜ் ஆகிய 3 உயரதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் சென்று விசாரணையை அங்கு துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக முகமது புகாரி காவல் ஆய்வாளர் முகமது புகாரியிடம் என்ன நடந்தது, எப்படி இந்த ரவுடியை சுட்டீர்கள் என்பது தொடர்பாக நேரிலேயே அந்த தண்டையார்பேட்டை காவல் ஆய்வாளர் முகமது புகாரியை அழைத்து சென்று என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கமாக கேட்டு பெற்று அதன் மூலம் அங்கு ஆய்வு நடத்தி சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடலானது மாதாவரத்தில் இருந்து தனியார் மருத்துவமனையிலிருந்து சற்று முன்பாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஸ்டான்லி மருத்துவமனையின் பிணவரையில் தற்போது அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு உயிரிழந்த திருவேங்கடத்தின் உடலில் ஏதேனும் கைரேகைகள் பதிவாகி இருக்கிறதா, எங்கெங்கு குண்டுகள் பாய்ந்திருக்கிறது, அது எங்கு துளைத்து அவர் உயிரிழந்தார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னும் சற்று நேரத்தில் மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் வீடியோ காட்சி பதிவு செய்யப்பட்டு அந்த உடற்கூறாய்வானது செய்யப்பட உள்ளது. தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு அடுத்த கட்டமா மாஜிஸ்திரேட் முன்னிலையில உயிரிழந்த திருவேங்கடத்தினுடைய உடற்கூறாய்வு நடைபெற இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.